Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 வோல்ட் பவர் சப்ளை போர்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, பிசிபியை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிசிபி டிசைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 வோல்ட் பவர் சப்ளை போர்டு, அதாவது LM2576 7805 வச்சு நம்ம ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கோம். LM2576 வச்சு டாட் பிசிபியில் எப்படி பண்ணுறதுன்றதையும் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டாட் பிசிபியில் இந்த சர்க்யூட் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். பிசிபியை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சேம் அதே சர்க்யூட் டயக்ராம் தான். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே டயக்ராம் தான் இருக்கும். நான் இன்புட் 40 வோல்ட் டிசி வரை கொடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து 5 வோல்ட் டிசி கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கரண்ட் பொறுத்த வரைக்கும் 3 ஆம்ப்ஸ் மேக்ஸிமம். LM7805 அதில் வந்து 1 ஆம்பியர் தான் அதிகமான அவுட்புட்டே கொடுக்க முடியும் அந்த ஐசியால். இந்த ஐசியில் 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். யூஎஸ்பி போர்டு, MP5 அதாவது வீடியோ போர்டு, இதுக்கெல்லாம் இதை பவர் சப்ளையாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்டுக்கெலாம் இந்த போர்டை நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் 5 வோல்ட்டு. இது ECEDA ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறேன், 5 வோல்ட் பவர் சப்ளை போர்டு. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சேவ் ஆயிரும். இதில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் ஒர்க் ஷீட்டு. இதில் நம்ம என்னென்ன காம்போனண்ட் வேணுமோ அதெல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணி சர்ச் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் இருக்க டயக்ராம், நம்ம ஒரு பேப்பரில் டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிசிபியை கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு LM2576 சர்ச் பண்ணியிருக்கோம். அதிலே 5.01 அதாவது 5 வோல்ட்டுக்கு இது ஒவ்வொரு வோல்ட்டில் இந்த ஐசி கிடைக்கும். நம்ம வந்து 5 வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 5 வோல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஐசியை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 40 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம 40 வோல்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு 50 வோல்ட், அதை விட உங்களுக்கு கெப்பாசிட்டர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா 40 வோல்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்ட்டு 25 வோல்ட் இன்புட்டில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆயிரும். எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோமோ மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜோ அதை விட அதிகமாகவே கெப்பாசிட்டர் வெளியே செலக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம 63 வோல்ட்டில் 100 மைக்ரோஃபாரட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக போடுறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நமக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாகவே போட்டுக்கலாம். 2 கெப்பாசிட்டர் நம்மளுக்கு தேவை. ரெண்டையுமே நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1N5822 ஸ்காட்கி டயோடு. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஒவ்வொரு டயோடோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆல்ரெடி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இல்லாததெல்லாம் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 1N5822 ஸ்காட்கி டயோடு. அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 மைக்ரோ ஹென்ரி. அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுலேயும் நிறைய டைப் இருக்குது. SMD டைப் இருக்குது, த்ரூ ஹோல் டைப் இருக்குது. நம்ம வந்து த்ரூ ஹோல் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம த்ரூ ஹோலே இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் த்ரூ ஹோல் டைப்பு, அது THன்னு போட்டிருக்கோம், அதுனா த்ரூ ஹோல் டைப்பு. அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இண்டக்டர் 100 மைக்ரோ ஹென்ரின்றது இண்டக்டர், காயில், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கனெக்டர் ப்ளேஸ் பண்ணணும். இன்புட் பவர் சப்ளை, அவுட்புட் பவர் சப்ளை, ரெண்டுக்கும் ஒரு கனெக்டர். இன்புட்டுக்கு ஒரு கனெக்டர், அவுட்புட் ஒரு கனெக்டர். அதை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த லைப்ரரியில் எல்லா காம்போனண்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். எதுனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு சர்க்யூட்டில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் இருக்க டயக்ராமை இதில் ட்ரா பண்ணணும். இதுக்கப்புறம் தான் பிசிபியை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே கூட பிசிபியை டிசைன் அதாவது ரெடி பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டில் ஃபெரிக் குளோரைடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிசிபி எம்டி பிசிபி இருந்துச்சுன்னா கூட நம்மளே வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த சர்க்யூட்டை நம்ம பிடிஎஃபாக மாற்றுறது, பிடிஎஃப் எப்படி நம்ம ஒரு பிசிபிக்கு கொண்டு வர்றது, எல்லாமே டீட்டெயில்டு ப்ராசஸாக நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா கம்ப்யூட்டரும் இந்த ஒர்க் ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம டயக்ராமுக்கு மேட்சாக இதை வந்து அலைன் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம இதை ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதை நம்ம .pcbயில் நம்ம மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது அதோட டயக்ராம். நம்ம டயக்ராம் பார்த்து ஒரு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த டயக்ராமுக்கு மேட்சாக அந்த காம்போனன்ட் எல்லாத்தையுமே ஒர்க் ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கனெக்டரு, ஒரு கெப்பாசிட்டரு, அடுத்து ஐசி, அடுத்து ஒரு டயோடு, அடுத்து இண்டக்டர், அடுத்து ஒரு அவுட்புட் கெப்பாசிட்டர், அடுத்து அவுட்புட் கனெக்டர். ஒரு ஆர்டராகவே நான் கொண்டு வந்திருப்பேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு டயக்ராமில் வந்து பார்த்து ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, தேர்டு ஃபிஃப்த்து கிரவுண்ட் பண்ணணும், செகண்ட் பின்னு அவுட்புட்டு, ஃபோர்த்து பின் ஃபீட்பேக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நீங்கள் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரா பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சர்க்யூட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவுட்புட்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இண்டக்டரில் கொடுத்து இண்டக்டர்லேருந்து அவுட்புட் கெப்பாசிட்டரு, அவுட்புட் கனெக்டரு. இன்னும் ஒரே ஒரு பின் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுதான் ஃபீட்பேக்கு. ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட்புட் ப்ளஸ்லேருந்து, அதாவது 2லேருந்து ஒரு இண்டக்டர் கொடுத்துருந்தோம். அந்த இண்டக்டருக்கு அவுட்புட்டில் இண்டக்டரோட அதர் எண்ட்லேருந்து நம்ம எடுக்கணும். அதுதான் ஃபீட்பேக். அதாவது அவுட்புட் கெப்பாசிட்டர்லேருந்து எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. டோட்டலாக எல்லா டயக்ராம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் டைம் நம்ம டயக்ராம் இதையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிசிபியாக டிசைனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிசிபி டிசைனுக்கு மாற்ற போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னா, மேலே டிசைனில் போயிட்டு கன்வெர்ட் ஸ்கெமட்டிக் டு பிசிபின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தான் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எது இன்புட்டு எது அவுட்புட்டுன்றதை நம்ம வரைஞ்ச டயக்ராம் பார்த்து தான் நம்ம செய்யணும். இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் எங்கே வைக்கலாம், என்னன்னாலும் நம்ம இஷ்டம்தான். நம்ம பிசிபி நம்ம எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சர்க்யூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய சர்க்யூட் எடுத்தோன்னா நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சர்க்யூட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சர்க்யூட் கொண்டு போங்க. அலைன்மெண்ட்டு தான். நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராக் பண்ண நம்ம ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இன்புட்டு, ரைட் சைடு அவுட்புட்டு, அந்த மாதிரி நம்ம இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். போர்டோட சைஸு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். லென்த்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லென்த்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சர்க்யூட் சிம்பிள் சர்க்யூட்டு தான். ஓகே, இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம டைப் பண்ணிடலாம். இன்புட்டு அவுட்புட்டு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிடலாம். காம்பனண்ட்டோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு பிசிபி டிசைன் ஏதாவது சர்க்யூட் தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதையும் ட்ரை பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஆம்ப்ளிஃபையர் போர்டு நிறையா இது டிசைன் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கோம். பவர் சப்ளை போர்டும் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். வேறு ஏதாவது ஒரு சர்க்யூட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கேளுங்க, நம்ம வீடியோவாக மேக் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம பிசிபி டிசைனிங் போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சர்க்யூட்டு தேவைப்பட்டுச்சுனாலும் அதையும் கேளுங்க, நம்ம அதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே அலைன்மெண்ட்டு கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் பாட்டம் லேயர்ன்றதை செலக்ட் பண்ணணும். பாட்டம் லேயர்ன்றது போர்டுக்கு அடியில் உள்ள லேயர். அதில் தான் நம்ம ட்ராக் ட்ரா பண்ண போகிறோம். பிசிபி டூல்ஸில் ஃபஸ்ட்டு வயரிங் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ராக்கோட திக்னஸ் வந்து 1 mm அந்த ரேஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவாக இருக்கும்போது அந்த ட்ராக் வந்து ஹீட் ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே வச்சுக்கலாம். நான் ஒரு 1 mm கிட்ட வச்சுருக்கேன். 1 mm அதுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. அது நம்ம சர்க்யூட்டோட யூசேஜ் பொறுத்து.
மற்றபடி நீங்கள் எங்கெங்கே ட்ராக் போடணும் என்னன்றதை அதுவே காமிக்கும். ஏன்னா நம்ம சர்க்யூட் நம்ம முதலையே அங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேரில். அப்படிங்கும்போது அதுவே எங்கெங்கே ட்ரா பண்ணணும் என்னன்றதை கரெக்டாகவே உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் அதுபடி ட்ரா பண்ணால் போதும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ட்ராக் தான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பிசிபி ஹோல்ஸ், நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்கு ஹோல் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதிலே ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா லே அவுட்டில் அதுவும் வந்துடும். நம்ம ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கிங் கிடைக்கும். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ட்ரில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் ஏரியா பில்டு பண்ணுறது. போர்டு ஃபுல்லாகவே கிரவுண்ட் வந்து காமனாக கொண்டு வர போகிறோம். அதான் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 காணொலி வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகி காப்பர் ஏரியா பில்ட் ஆயிரும். இப்போ நம்ம டாப் லேயரில் வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை போர்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கேளுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து போர்டோட 2D வியூ. அடுத்து நான் உங்களுக்கு 3D வியூ காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் இன்னொரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாற்றி போட்டேன். இந்த பக்கம் நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி வரணும், அவுட் சைடை பார்த்து வரணும். நான் இன்சைடு பார்த்து போட்டேன். அந்த கனெக்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த லேயர் முதல் எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ராக் நம்ம திருப்பி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ நம்ம வயர் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம் பார்த்திங்களா கனெக்டரில், அது வந்து நான் இன்சைடு பார்த்து போட்டிருக்கேன். அது நம்ம அவுட் சைடு பார்த்து தான் வரணும் அந்த ஸ்க்ரூ எல்லாமே. அப்படின்னா தான் நம்ம வயர் வழியாக கனெக்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளாக தான் இருக்கும். திருப்பி நம்ம ட்ரா பண்ணிடலாம் காப்பர் ஏரியாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் வந்து வயர் கனெக்ட் பண்ணுறது வெளியில் பார்த்துருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.